இந்த உலகம் இடைவிடாது பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம் உள்ளம் மட்டும் எப்போதாவது நிசப்தமாக இருக்கிறதா? எண்ணங்கள் ஓடுகின்றன, கவலைகள் விரிகின்றன, நினைவுகள் குத்துகின்றன. இதற்கிடையில் சிவன் எங்கே என்று நம்முள் ஒரு கேள்வி எழுகிறதா? சிவன் கோபுரத்தின் உச்சியில் மட்டும் இருக்கவில்லை, கருங்கல்லில் மட்டும் வாழவில்லை. நீ இப்போது எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கும் இந்த நொடியில்தான் அவர் முழுமையாக இருக்கிறார். சிவன் பேசும் மொழி மௌனம். சிவன் சொல்லிக் கற்றுக் கொடுப்பவர் அல்ல. அவர் சத்தமிட்டு வழிநடத்துவதும் இல்லை. அவர் மௌனமாக உன்னை நீயே பார்க்கச் செய்கிறார். ஒரு நாள் யாரிடமும் பேசாமல் தனியாக உட்கார்ந்திருந்த அந்த நேரம் நினைவிருக்கிறதா? அப்போது எதுவும் இல்லை போலத் தோன்றியது. ஆனால் அமைதி நிறைந்திருந்தது. அந்த வெற்றிடமே சிவன். அடுப்பறையிலும் சிவன். அடுப்பு எரிகிறது, பாத்திரங்கள் ஒலிக்கின்றன, உணவு வேகுகிறது. அம்மாவின் முகத்தில் சோர்வு, அன்பு, கவலை. அவள் சொல்லாமல் சுமக்கும் எல்லா பாரங்களையும் சிவன் கவனிக்கிறார். அடுப்பில் எரியும் தீ அக்னி, அக்னியில் நிறைந்த சக்தி சிவன். வேலையிலே மறைந்திருக்கும் சிவன். ஒரே வேலை, ஒரே வழி, ஒரே வாழ்க்கை. என் வாழ்க்கை இப்படி ஏன் என்று உள்மனம் சத்தமிடும்போது அந்த கேள்விக்குள்ளேயே சிவன் இருக்கிறார். அவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் உள்ளே ஒரு விழிப்பு உருவாகிறது. அதுவே அவரது அருள். கண்ணீரோடு கலந்த சிவன். யாருக்கும் தெரியாமல் நீ அழுத அந்த இரவு. கண்ணீரில் கரைந்த உன் கனவுகள். அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் சிவன் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் வந்து உன் கண்ணீரை துடைக்க மாட்டார். ஆனால் அழுகை முடிந்தபின் உனக்குள் பிறக்கும் அந்த அமைதி, அதுவே அவர் அணைப்பு. நடையின் ஓசையில் சிவன். நீ நடக்கிறாய், கால் தரையைத் தொடுகிறது. ஒவ்வொரு அடியும் ஒரு ஓசை. அந்த ஓசையில் ஒரு ஒழுங்கு. அதுவே சிவனின் நடனம். மேடையில் இல்லை, உன் வாழ்க்கை பாதையில். மூச்சாக மாறிய சிவன். நீ ஜபம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. நீ உயிரோடு இருக்கிறாயல்லவா, அதுவே போதும். உள்ளே இழுக்கும் மூச்சு, வெளியே விடும் மூச்சு. அந்த ஓட்டத்தில் சிவன் தங்கியிருக்கிறார். மூச்சு நிற்கும் நாள் வரை அவர் உன்னை விட்டுப் போக மாட்டார். எதுவும் இல்லாத தருணம். ஒரு கணம் எதையும் நினைக்காதே, எதையும் செய்யாதே. அந்த இடைவெளி, அந்த நிசப்தம். அங்கே கடவுள் இல்லை, பக்தன் இல்லை. அங்கே சிவன் மட்டுமே. தேடல் முடியும் இடம். நாம் எல்லாம் தேடுகிறோம். மாற்றம், நிம்மதி, விடை. சிவன் சொல்வது ஒன்றுதான். நீ தேடுவதை நிறுத்து. நான் இங்கேயே இருக்கிறேன். இந்த நொடி, இந்த மூச்சு, இந்த அமைதி. மெதுவான நிறைவு. நாளை கோவிலுக்குப் போகாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இன்று ஒரு நிமிடம் மௌனமாக இரு. அந்த நிசப்தத்தின் மையத்தில் சிவன் உன்னை சந்திப்பார். வார்த்தையில்லாமல், சத்தமில்லாமல். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் ஒரு துளி அமைதியாவது கொடுத்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு சிறு ஆதரவு தாருங்கள். இதுபோன்ற மௌனத்தில் பிறக்கும் சிவ உணர்வுகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவே இந்த முயற்சிக்கு ஒரே அருள். அடுத்த நிசப்த தருணம் வரை ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.